ஹாய் குட்டீஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களை பற்றியும் படிக்க போகிறோம். முதலாவதா உயிரெழுத்துக்கள். மொழிக்கு முதன்மையான எழுத்துக்களை நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்றோம். உயிரெழுத்துக்கள் மொத்த தமிழ்ல 12 இருக்கு. அ அ அம்மா, ஆ ஆ ஆடு, இ இ இலை, ஈ ஈ ஈ, உ உ உடுக்கை, ஊ ஊ ஊஞ்சல், எ ஏ எறும்பு, ஏ ஏ ஏனி, ஐ ஐ ஐந்து, ஓ ஓ ஒட்டகம், ஓ ஓ ஓணான், ஆவ் ஆவ் ஔவையார். இந்த 12 எழுத்துக்களும் மறுபடியும் சொல்லலாம். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ். இந்த 12 எழுத்துக்கள்ல உயிர் குறில் எழுத்துக்கள் 5, உயிர் நெடில் எழுத்துக்கள் 7. குறுகிய ஓசை உடைய எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அ இ உ ஏ ஓ. நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர் நெடில் எழுத்துக்கள். ஆ இ உ ஏ ஐ ஓ ஆவ். மெய் எழுத்துக்கள் இவை புள்ளி வைத்த எழுத்துக்கள் அப்படிங்கறனால ஒற்றெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில மொத்தம் 18 மெய் எழுத்துக்கள் இருக்கு. அவை என்னென்னு பார்க்கலாம். இக் இக் சக்கரம், இங் இங் நுங்கு, இச் இச் தச்சர், இஞ்ச் இஞ்ச் இஞ்சி, இட் இட் பட்டம், இன் இன் கண், இத் இத் புத்தகம், இந்த் இந்த் பந்து, இப் இப் சிப்பி, இம் இம் மரம், ஈ ஈ பாய், இர் இர் தேர், இல் இல் பால், இவ் இவ் செவ்வாழை, இள் இள் தாழ்பால், இல் இல் தேல், இட் இட் நாற்று, இன் இன் மீன். ஒவ்வொன்றா சொல்லலாம். இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத்
இந்த், இப், இம், ஈ, இர், இல், இவ், இல், இல், இட், இன். இந்த மெய் எழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிக்கிறாங்க. வல்லின எழுத்துக்கள் அப்படின்னா மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள், கசட, தபர. மெல்லினம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள், ஞனன, நமன. கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள், யரள, வளல. கசட, தபர வல்லினமாம், ஞனன, நமன மெல்லினமாம், யரள, வளல இடையினமாம், யாவரும் இங்கே ஓரினமாம். இந்த பாடல் மூலமா கூட இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அகரவரிசை 18 மெய்யெழுத்துக்கள் கூட ஆங்கிற உயிரெழுத்து இணையும் பொழுது உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள் அகரவரிசை எழுத்துக்கள். இக் கூட்டல் அ, கா, கா, கன். இங் கூட்டல் அ, ngா, ngா, எங்கணம். இச் கூட்டல் அ, சா, சா, சக்கரம். இஞ்ச் கூட்டல் அ, ஞா, ஞா, ஞமலி. ஞமலி என்பது நாயை குறிக்கக்கூடிய சொல். இட் கூட்டல் அ, டா, டா, படகு. இன் கூட்டல் அ, நா, நா, பணம். இத் கூட்டல் அ, தா, தா, தண்ணீர். இந்த கூட்டல் அ, ந, ந, நண்டு. இப் கூட்டல் அ, பா, பா, பசு. இம் கூட்டல் அ, மா, மா, மரம். ஈ கூட்டல் அ, யா, யா, முயல். இர் கூட்டல் அ, ரா, ரா, ரம்பம். இல் கூட்டல் அ, லா, லா, லட்டு. இவ் கூட்டல் அ, வா, வா, வண்ணத்து பூச்சி. இல் கூட்டல் அ, ழா, ழா, பழம். இல் கூட்டல் அ, லா, லா, மத்தளம். இற்று கூட்டல் அ, ரா, ரா, சிறகு. இன் கூட்டல் அ, நா, நா, அன்னம். இப்போ ஒன்னு சொல்லலாம். க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ழ, ர, ந. அடுத்ததா ஆகார வரிசை. மெய்யெழுத்துக்கள் கூட ஆங்கிற உயிரெழுத்து இணையும் பொழுது உருவாக்கக்கூடிய 18 உயிர் மெய் எழுத்துக்களை தான் நம்ம ஆகார வரிசை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இது துணை எழுத்து சேர்த்து எழுதுவோம். இக் கூட்டல் ஆ, கா, கா, காகம். இங்கு கூட்டல் ஆ, ngா, ngா என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இச் கூட்டல் ஆ, சா, சா, சாவி. இஞ்ச் கூட்டல் ஆ, ஞா, ஞா, ஞாலம். இட் கூட்டல் ஆ, டா, டா, பட்டாசு. இன் கூட்டல் ஆ, நா, நா, கண்ணாடி. இத் கூட்டல் ஆ, தா, தா, தாமரை. இந்த கூட்டல் ஆ, நா, நா, நாய். இப் கூட்டல் ஆ, பா, பா, பப்பாளி. இம் கூட்டல் ஆ, மா,
மா மான். இ கூட்டல் ஆ யா யா யானை. இர் கூட்டல் ஆ ரா ரா ராட்டினம். இல் கூட்டல் ஆ லா லா பல்லாங்குழி. இவ் கூட்டல் ஆ வா வா வானவில். இல் கூட்டல் ஆ லா லா குழாய். இல் கூட்டல் ஆ லா லா காளான். இட் கூட்டல் ஆ ரா ரா புறா. இன் கூட்டல் ஆ நா நா மைனா. இப்போ ஒவ்வொரு எழுத்தா நம்ம சொல்லலாம். கா கா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா வா ரா 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 நா. இகர வரிசை. இக் முதல் இன் வரை இருக்கிற மெய் எழுத்துக்கள் ஈங்கிற உயிரெழுத்து கூட இணையும் பொழுது உருவாக்கக்கூடிய 18 உயிர்மெய் எழுத்துக்களை தான் நம்ம இகர வரிசை எழுத்துன்னு சொல்லுவோம். இதை எழுதும் பொழுது மேல் விலங்கிட்டு எழுதணும். இக் கூட்டல் இ கி கி கிளி. இங் கூட்டல் இ ngி ngி என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இச் கூட்டல் இ சி சி சிலந்தி. இஞ்ச் கூட்டல் இ நீ நீ நிமிரு நிமிரு என்பது தேனியை குறிக்கக்கூடிய சொல். இட்டு கூட்டல் இ டி டி கொடி. இன் கூட்டல் இ நீ நீ ஆனி. இத்து கூட்டல் இ தி தி திணை. இந்து கூட்டல் இ நீ நீ நிலா. இப் கூட்டல் இ பி பி பிரண்டை. இம் கூட்டல் இ மீ மீ மிளகு. இ கூட்டல் இ ஈ ஈ மயில். இர் கூட்டல் இ ரி ரி நரி. இல் கூட்டல் இ லி லி பள்ளி. இவ் கூட்டல் இ வி வி குருவி. இல் கூட்டல் இ லி லி ஆளி. இல் கூட்டல் இ லி லி புலி. இற்று கூட்டல் இ ரி ரி விசிறி. இன் கூட்டல் இ நீ நீ அக்னி. இப்ப நம்ம ஒவ்வொன்னா சொல்லலாம். கி ngி சி நீ டி நீ தி நீ பி மீ இ ரி லி வி லி லி ரி நீ. அடுத்ததா ஈகார வரிசை. மெய்யெழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஈங்கிற உயிர் எழுத்து கூட இணையும் பொழுது உருவாக்கக்கூடிய 18 உயிர்மெய் எழுத்துக்களை தான் ஈகார வரிசை எழுதுன்னு சொல்லுவோம். இதை சுழி மேல் விலங்கிட்டு எழுதணும். இக்கு கூட்டல் ஈ கீ கீ கீரி. இங்கு கூட்டல் ஈ ngி ngி என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இச் கூட்டல் ஈ சீ சீ சீரகம். இஞ்ச் கூட்டல் இ நீ நீ நீலி. நீலி என்பது ஒரு தாவரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
இட் கூட்டல் ஈ டீ, டீ காண்டீபம். இன் கூட்டல் ஈ நீ, நீ தண்ணீர். இத்து கூட்டல் ஈ தீ, தீ தீபம். இந்து கூட்டல் ஈ நீ, நீ நீர் யானை. இப்பு கூட்டல் ஈ பீ, பீ பீரங்கி. இம் கூட்டல் ஈ மீ, மீ மீனவர். ஈ கூட்டல் ஈ ஈ, ஈ குறியீடு. இர் கூட்டல் ஈ ரீ, ரீ கிரீடம். இல் கூட்டல் ஈ லீ, லீ கல்லீரல். இவ் கூட்டல் ஈ வி, வி வீணை. இல் கூட்டல் ஈ லீ, லீ தொழிலி. தொழிலி என்பது தொழில் செய்பவள் என்பதை குறிக்கும். இல் கூட்டல் ஈ லீ, லீ உள்ளீடு. இற்று கூட்டல் ஈ ரீ, ரீ குருதி மாற்றீடு. இன் கூட்டல் ஈ நீ, நீ தேனி. இப்ப ஈகார வரிசை எழுத்துக்களை ஒவ்வொன்றா சொல்லலாம். கி, கி, சி, நீ, தி, நீ, தி, நீ, பி, மீ, ஈ, ரி, இ, வி, ழி, லி, ரி, நீ. அடுத்ததா உகர வரிசை. மெய்யெழுத்துக்கள் கூட ஊங்கிற உயிர் எழுத்து இணையும் பொழுது உருவாக்கக்கூடிய 18 உயிர்மை எழுத்துக்கள் தான் உகர வரிசை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். இக்கு கூட்டல் ஊ கூ, கூ குரங்கு. இங்கு கூட்டல் ஊ கு, கு கு என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இச் கூட்டல் ஊ சு, சு சுக்கு. இஞ்ச் கூட்டல் ஊ நியூ, நியூ நியூ என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இட் கூட்டல் ஊ டூ, டூ ஆடு. இன் கூட்டல் ஊ நூ, நூ அணு உலை. இத்து கூட்டல் ஊ தூ, தூ தும்பி. இந்த கூட்டல் ஊ நூ, நூ நுங்கு. இப் கூட்டல் ஊ பூ, பூ புல். இம் கூட்டல் ஊ மூ, மூ முட்டை. இ கூட்டல் ஊ யூ, யூ யுத்தம். யுத்தம் என்பது போரை குறிக்கக்கூடிய சொல். இர் கூட்டல் ஊ ரு, ரு எருமை. இல் கூட்டல் ஊ லு, லு எலும்பு. இப் கூட்டல் ஊ வு, வு கதவு. இல் கூட்டல் ஊ லு, லு மண் புழு. இல் கூட்டல் ஊ லு, லு தள்ளு வண்டி. இற்று கூட்டல் ஊ ரு, ரு புற்று. இன் கூட்டல் ஊ நூ, நூ அனுசை. அனுசை என்பது தங்கை குறிக்கக்கூடிய சொல். உகர வரிசை எழுத்துக்களை இப்ப ஒவ்வொன்னா சொல்லலாம். கு, கு, சு, நியூ, டு, நு, து,
நூ பூ மூ யூ ரு ழு வு ழு ழு ரு நு. உகர வரிசை எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். கீழ் விளங்கு எழுத்துக்கள் கு டு மு ரு ழு ழு. நீட்டி எழுதும் எழுத்துக்கள் கு சு பு யு வு. மாற்றம் பெற்றவை நியூ நியூ து நு ழு ரு நு. அடுத்ததா ஊகார வரிசையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மெய்யெழுத்துக்கள் கூட ஊங்கிற உயிரெழுத்து இணையும் பொழுது உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள் ஊகார வரிசை எழுத்துக்கள். இக் கூட்டல் ஊ கூ கூ கூடு. இங்கு கூட்டல் ஊ கு கு என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இச் கூட்டல் ஊ சு சு சூரியகாந்தி. இஞ்ச் கூட்டல் ஊ நியூ நியூ என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இட் கூட்டல் ஊ டு டு குண்டூசி. இன் கூட்டல் ஊ நூ நூ தொண்ணூறு. இத் கூட்டல் ஊ தூ தூ தூக்கணாங்குருவி. இந்து கூட்டல் ஊ நூ நூ நூல். இப் கூட்டல் ஊ பூ பூ பூனை. இம் கூட்டல் ஊ மூ மூ மூங்கில். ஈ கூட்டல் ஊ யூ யூ யூகம். யூகம் என்பது கருங்குரங்கை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இர் கூட்டல் ஊ ரூ ரூ ரூபாய். இல் கூட்டல் ஊ லூ லூ பலூன். இவ் கூட்டல் ஊ ஊ ஊ உணவூட்டம். இல் கூட்டல் ஊ ழு ழு வழுவு சொல். தவறான சொற்களை வழுவு சொல் என அழைப்பர். இல் கூட்டல் ஊ ழு ழு உள்ளூர் சந்தை. இற்று கூட்டல் ஊ ரு ரு சிற்றூர். இன் கூட்டல் ஊ நூ நூ நன்னூல். நன்னூல் என்பது ஒரு இலக்கண நூல். இப்ப ஊகார வரிசை எழுத்துக்களை நம்ம ஒவ்வொன்னா சொல்லலாம். கு கு சு நியூ டு நு து நு பு மு யு ரு ழு வு ழு ழு ரு நு. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பின் வலை கீற்று எழுத்துக்கள் கு. இறங்கு கீற்று கீழ் விலங்கு சுழி எழுத்துக்கள் கு சு பு யு வு. கீழ் விலங்கு சுழி எழுத்துக்கள் டு மு ரு ழு ழு. மடக்கு ஏறு கீற்று எழுத்துக்கள் நியூ நு து நு ழு ரு நு. அடுத்ததா எகர வரிசை எழுத்துக்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இக் முதல் இன் வரை இருக்கிற மெய் எழுத்துக்கள் ஏங்கிற உயிர் எழுத்து கூட இணைந்து உருவாக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு பெயர் எகர வரிசை எழுத்து. இதை கொம்பிட்டு எழுதணும். இக்கு கூட்டல் ஏ கே கே கெளிரு. இங்கு கூட்டல் ஏ கே கே என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இச் கூட்டல் ஏ சே சே செங்காந்தல். இம்மலர் தமிழகத்தின் தேசிய மலராக உள்ளது. இஞ்ச் கூட்டல் ஏ நே நே நெகிலம். சிலம்பை குறிக்கக்கூடிய சொல். இட் கூட்டல் ஏ டே டே சுண்டெலி. இன் கூட்டல் ஏ நே நே எண்ணெய். இத்து கூட்டல் ஏ தே தே தென்னை. இந்து கூட்டல் ஏ நே
நே நெல். இப் கூட்டல் ஏ பே பே பெட்டி. இம் கூட்டல் ஏ மே மே மெழுகு. இ கூட்டல் ஏ ஏ ஏ மெய் எழுத்துக்கள். இர் கூட்டல் ஏ ரே ரே உயிர் எழுத்துக்கள். இல் கூட்டல் ஏ லே லே லெமூரியா. லெமூரியா என்பது பண்டைய காலத்தில் ஒரு கண்டமாக இருந்துள்ளது. இவ் கூட்டல் ஏ வே வே வெங்காயம். இல் கூட்டல் ஏ லே லே ஏழெட்டு. இல் கூட்டல் ஏ லே லே வெள்ளெருக்கு. இற்று கூட்டல் ஏ ரே ரே ஒற்றெழுத்துக்கள். புள்ளி வைத்த எழுத்துக்களை ஒற்றெழுத்துக்கள் என அழைப்பர். இன் கூட்டல் ஏ நே நே 18. எகர வரிசை எழுத்துக்களை ஒன்னொன்னா சொல்லலாம். கேங்கே சே நே டே நே கே நே ஹே மே ஏ ரே லே வே லே லே ரே நே. அடுத்ததா ஏகார வரிசை எழுத்துக்கள். இக் முதல் இன் வரை இருக்கிற 18 மெய் எழுத்துக்களும் ஏங்கிற ஒரு உயிர் எழுத்து கூட இணைந்து உருவாக்கக்கூடிய 18 உயிர்மெய் எழுத்துக்களை தான் நம்ம ஏகார வரிசை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இது கொம்பு சுழி சேர்த்து எழுத வேண்டும். இக்கு கூட்டல் ஏ கே கே கேனி. இங்கு கூட்டல் ஏ கே கே என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இச் கூட்டல் ஏ சே சே சேரு. இஞ்ச் கூட்டல் ஏ நே நே நேயம். நேயம் என்பது அன்பை குறிக்கக்கூடிய சொல். இட் கூட்டல் ஏ டே டே காட்டேனி. காட்டேனி என்பது ஒரு மாடை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இன் கூட்டல் ஏ நே நே கண்ணேனி. இத் கூட்டல் ஏ தே தே தேர். இந்து கூட்டல் ஏ நே நே நேரம். இப் கூட்டல் ஏ பே பே பேசகி. பேசகி என்பது யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இம் கூட்டல் ஏ மே மே மேலி. மேலி என்பது கலப்பையின் கைப்பிடி. ஈ கூட்டல் ஏ ஏ ஏ கையேடு. இர் கூட்டல் ஏ ரே ரே கை ரேகை. இல் கூட்டல் ஏ லே லே இமிலேறு. இவ் கூட்டல் ஏ வே வே வேம்பு. இல் கூட்டல் ஏ லே லே கீழே. இல் கூட்டல் ஏ லே லே நாளேடு. இற்று கூட்டல் ஏ ரே ரே கயிற்றேனி. இன் கூட்டல் ஏ நே நே 17. ஏகார வரிசையை போடணும்னா சொல்லலாம். கே கே சே நே டே நே தே நே பே மே ஏ ரே லே வே லே லே ரே நே. அடுத்ததா ஐகார வரிசை எழுத்துக்கள். இக் முதல் இன் வரை இருக்கிற மெய் எழுத்துக்கள் கூட ஐங்கிற உயிரெழுத்து இணையும் பொழுது உருவாக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களை தான் ஐகார வரிசை எழுதுன்னு சொல்லுவோம். இதை இரட்டை கொம்பிட்டு எழுதணும்.
இக் கூட்டல் ஐ கை. கை எழுது பலகை. இங்கு கூட்டல் ஐ கை. கை என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இச் கூட்டல் ஐ சை. சை பச்சை கிளி. இஞ்ச் கூட்டல் ஐ ஞை. ஞை என்பது ஞஞை. ஞஞை என்பது மயக்கத்தை குறிக்கக்கூடிய சொல். இட் கூட்டல் ஐ டை. டை பட்டை. இன் கூட்டல் ஐ நை. நை வீணை. இத்து கூட்டல் ஐ தை. தை நத்தை. இந்து கூட்டல் ஐ நை. நை நைச்சி. நைச்சி என்பது காகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இப் கூட்டல் ஐ பை. பை பைப்பீலம். இம் கூட்டல் ஐ மை. மை மைனா. ஈ கூட்டல் ஐ யை. யை ஆசிரியை. இர் கூட்டல் ஐ ரை. ரை நாரை. இல் கூட்டல் ஐ லை. லை முதலை. இவ் கூட்டல் ஐ வை. வை வைரம். இல் கூட்டல் ஐ ழை. ழை கழை. கழை என்பது மூங்கிலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இல் கூட்டல் ஐ லை. லை தவளை. இட் கூட்டல் ஐ ரை. ரை பாறை. இன் கூட்டல் ஐ நை. நை மண் பானை. இப்ப ஐகார வரிசை எழுத்துக்களை ஒண்ணு சொல்லலாம். கை கை சை ஞை டை நை தை ஞை பை மை யை ரை ழை வை ழை ழை ரை நை. அடுத்ததா உகர வரிசை எழுத்துக்கள். எழுத்துக்களுடன் ஊங்கிற உயிரெழுத்து இணையும் பொழுது உருவாகக்கூடிய உயிர்மை எழுத்துக்கு பெயர் ஒகர வரிசை எழுத்துக்கள். இதை எழுதும் பொழுது முன் கொம்பிட்டு பின் துணை எழுத்து சேர்த்து எழுதணும். இக் கூட்டல் ஓ கோ. கோ கொக்கு. இங்கு கூட்டல் ஓ கோ. கோ என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இச் கூட்டல் ஓ சோ. சோ சொகுசு பேருந்து. இஞ்ச் கூட்டல் ஓ ஞோ. ஞோ ஞொள். ஞொள் என்பது பயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இட் கூட்டல் ஓ டோ. டோ நெட்டொழி எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்களை நெட்டொழி எழுத்துக்கள் என கூறுவர். இன் கூட்டல் ஓ நோ. நோ காணொளி. இத் கூட்டல் ஓ தோ. தோ தொட்டால் சுருங்கி. இந்து கூட்டல் ஓ நோ. நோ நொச்சி மரம். இப் கூட்டல் ஓ போ. போ பொழில். இம் கூட்டல் ஓ மோ. மோ மொட்டு. இ கூட்டல் ஓ யோ. யோ கையொப்பம். இர் கூட்டல் ஓ ரோ. ரோ எதிரொலி. இல் கூட்டல் ஓ லோ. லோ குழலொளி. இவ் கூட்டல் ஓ வோ. வோ அறிவொளி. அறிவுடையவனை அறிவொளி என அழைப்பர். இல் கூட்டல் ஓ லோ. லோ யாழொளி. இல் கூட்டல் ஓ லோ. லோ துள்ளொளி.
இட் கூட்டல் ஓ ரோ. ரோ சுய சான்றொப்பம். இன் கூட்டல் ஓ நோ. நோ வானொலி. இப்போ ஒகர வரிசை எழுத்துக்களை ஒன்னொன்னா சொல்லலாம். கோ கோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ ரோ வோ ரோ 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 நோ. அடுத்ததா ஓகார வரிசை எழுத்துக்கள். இக் முதலின் வரை இருக்கிற மெய் எழுத்துக்கள் ஓங்கிற உயிரெழுத்து கூட இணையும் பொழுது உருவாக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு பெயர் ஓகார வரிசை எழுத்துக்கள். இது எழுதும் பொழுது கொம்பு சுழியிட்டு துணி எழுத்து சேர்த்து எழுதணும். இக் கூட்டல் ஓ கோ. கோ கோழி. இங் கூட்டல் ஓ கோ. கோ என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இச் கூட்டல் ஓ சோ. சோ மக்கா சோளம். இஞ்ச் கூட்டல் ஓ ஞோ. ஞோ என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இட் கூட்டல் ஓ டோ. டோ நாடோடி மனிதன். இன் கூட்டல் ஓ நோ. நோ கண்ணோட்டம். இத் கூட்டல் ஓ தோ. தோ தோற்கருவிகள். இந்த கூட்டல் ஓ நோ. நோ நோயாளி. இப் கூட்டல் ஓ போ. போ போர்க்களம். இம் கூட்டல் ஓ மோ. மோ மோதிரம். ஈ கூட்டல் ஓ யோ. யோ யோகாசனம். எர் கூட்டல் ஓ ரோ. ரோ நீரோடை. இல் கூட்டல் ஓ லோ. லோ உலோசனம். இவ் கூட்டல் ஓ ஓ. ஓ கர ஓசை. இல் கூட்டல் ஓ லோ. லோ யாழோசை. இல் கூட்டல் ஓ லோ. லோ நாளோலை. இற்று கூட்டல் ஓ ரோ. ரோ பெற்றோர்கள். இன் கூட்டல் ஓ நோ. நோ முன்னோர்கள். ஓகார வரிசை எழுத்துக்களை ஒண்ணு சொல்லலாம். கோ கோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ ரோ 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 நோ. ஓகார வரிசை எழுத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். இக் முதலின் வரை இருக்கிற மெய் எழுத்துக்கள் கூட அவ் என்ற உயிரெழுத்து இணையும் பொழுது உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள் பெயர் அவுகார வரிசை எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் எழுதும் பொழுது முன் கொம்பிட்டு பின் துணை எழுத்து சேர்த்து எழுதணும். இக்கு கூட்டல் ஆவ் கவ். கவ் கௌதாரி. இங்கு கூட்டல் ஆவ் கவ். கவ் என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இச் கூட்டல் ஆவ் சவ். சவ் சவ் சவ். இஞ்ச் கூட்டல் ஆவ் ஞாவ். ஞாவ் என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இட் கூட்டல் ஆவ் டவ். டவ் என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் புழக்கத்தில் இல்லை. இன் கூட்டல் ஆவ் நவ். நவ் என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் புழக்கத்தில் இல்லை. இத்து கூட்டல் ஆவ் தவ். தவ் தௌத்தம். தௌத்தம் என்பது வெள்ளியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இஞ்ச் கூட்டல் ஆவ் ஞவ். ஞவ் நவ்வி. நவ்வி என்பது மானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இப் கூட்டல் ஆவ் பவ். பவ் பவ்வம். இம் கூட்டல் ஆவ் மவ். மவ் மவ்வல். மவ்வல் என்பது மரமல்லிகையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
ஈ கூட்டல் ஆவ் யாவ். யாவ் யவ்வனம். யவ்வனம் என்பது அழகை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இர் கூட்டல் ஆவ் ரௌத்ரம். ரௌத்ரம் என்பது கோபத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இல் கூட்டல் ஆவ் லவ். லவ் லௌகீகம். லௌகீகம் என்பது உலக வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இவ் கூட்டல் ஆவ் வவ். வவ் வவ்வால். இல் கூட்டல் ஆவ் லவ். லவ் என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் இல்லை. இல் கூட்டல் ஆவ் லவ். லவ் என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் புழக்கத்தில் இல்லை. இற்று கூட்டல் ஆவ் ரவ். ரவ் என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் புழக்கத்தில் இல்லை. என் கூட்டல் ஆவ் நவ். நவ் என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் எந்த சொற்களும் புழக்கத்தில் இல்லை. இப்போ அவுகார வரிசை எழுத்துக்களை ஒன்னொன்னா சொல்லலாம். கவ் கவ் சவ் மியவ் டவ் நவ் தவ் நவ் பவ் மவ் யவ் ரவ் லவ் வவ் ரவ் லவ் ரவ் நவ். அடுத்ததா ஆயுத எழுத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆயுத எழுத்து அக். இந்த ஆயுத எழுத்துக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. அக்கேனம், தனிநிலை, முப்புள்ளி, முப்பாப்புள்ளி, முற்றாயுதம். ஆயுத எழுத்தை உச்சரிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். அக் அக் அக். அஃது இஃது எஃகு இது போன்ற இடத்துல வரும். சில அற்பரிசி சொற்களை பார்க்கலாம். ஒக்க ஒதுங்கள், பத்து பத்து, அஃது அது, இஃது இது, அத்தி அத்தை, கப்சு கார்பலம், அஃகு குறை, அத்தே அப்படியா. ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.